டிடிவி தினகரனை பக்கத்தில் வைத்து எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தை. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்தது விவாதமாக எழுந்துள்ள நிலையில் இந்த இணைப்பு குறித்து டிடிவி தினகரனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த விளக்கம் கவனம் பெற்றிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி என்று கடுமையாக விமர்சித்திருந்தவர்தான் டிடிவி தினகரன். எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு பதில் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று கூட பேசியிருந்தார். இருப்பினும் தற்போது எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். நேற்று பிரதமர் மோடி பங்கேற்ற என்டிஏ கூட்டணியின் பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகு கூட்டணி தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அதில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது திமுக தலைமையிலான தமிழக அரசை கடுமையாக விமர்சித்திருந்தார். இதனை அடுத்து செய்தியாளர்கள் டிடிவி தினகரனின் இணைவு குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். அதற்கு அவர் பதிலளித்து பேசியதாவது: அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்திருப்பதால் என்டிஏ கூட்டணி பலம் பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் வலிமையான கூட்டணி எங்களுடையதுதான். நானும் டிடிவி தினகரனும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறோம். நாங்கள் அம்மா வளர்த்த பிள்ளைகள். ஒரு நோக்கத்திற்காக இணைந்துள்ளோம். எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் நாங்கள் ஒன்றாக எப்போது இணைந்தோமோ அப்போதே அனைத்தையும் விட்டுவிட்டோம் என பேசியிருந்தார். இன்னைக்கு ஊழல் நிறைந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேணும், வாரிசு அளவுக்கு முடிவு கட்ட வேணும். ஊழல் நிறைந்த ஆட்சி, இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பயணித்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறும். ஆமா, நிச்சயமா 210 இடங்கள் கூடுதலா இருந்தாலும் குறையாது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க. மக்கள் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் போராட்டம் நடக்காத நாளே இல்லை. எல்லா தொலைக்காட்சியும் நீங்க தானே காட்டிட்டு இருக்கிறீங்க. தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், அதே போல செவிலியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அதே போல டாக்டர்கள் போராட்டம், பகுதி ஆசிரியர்கள் போராட்டம். இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக, ஒரு கலவர பூமியாக மாறுகிற அளவுக்கு இந்த ஆட்சி பார்க்கப்படுகிறது. போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தான் காட்டுறீங்க. உங்க பத்திரிகை வர செய்தி வச்சு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழகத்தில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. 6999 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்குது. ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதனை அடுத்து செய்தியாளர்கள் டிடிவி தினகரனிடம் கேள்விகளை எழுப்பினர். அதற்கு அவர் பதிலளித்து பேசுகையில், இது எங்கள் குடும்ப பிரச்சனை, ஒரு தாய் மக்களாக பிரச்சனை. எங்களுக்குள் மனஸ்தாபம் இருந்தது உண்மை. ஆனால் அமித்ஷா என்னிடம் பேசும்போது பழனிசாமியும் நானும் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டார். 2 பேரும் ஒப்புதல் அளித்துதான் கூட்டணி உருவாகி இருக்கிறது. தற்போது எடப்பாடி பழனிசாமியும் நானும் அண்ணன் தம்பிகளாக ஒன்றிணைந்து விட்டோம். நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டோம் என்று கூறியிருந்தார். நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ 2017 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது போல ஒன்றிணைந்து விட்டோம். இப்ப எங்களை பார்த்தாலே தெரியலையா? எங்களுக்குள்ளார ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்காளிகளாக இருந்த ஒரே தாய் மக்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம். அவ்வளவுதான். அந்த ஐஸ்லாம் பிரேக் ஆகிட்டு, அதனால இனிமே நீங்க அதே யாரும் உருட்டுனாலும் போற இடங்கள்ல நாங்க 2 பேருமே அதுக்கு பதில் சொல்லுவோம். ஒன்றாக செல்வோம், ஒன்றாக பிரச்சாரத்துக்கு செல்வோம், தேவையான இடங்களுக்கு ஒன்றாகவே செல்வோம். அதனால இதெல்லாம் நாங்க மறந்துட்டோம். எல்லாத்தையும் மறந்ததுக்கு பிறகு நீங்க என்னதான் அதை போட்டு திரும்ப திரும்ப கிளறினாலும் ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாம ஏமாத்திட்டு இருக்க இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டோம். ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மதம் ஆச்சரியங்கள் எல்லாம் குறைந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள் பயணிப்போம்.
ஆனால் இந்த கூட்டணி டிடிவி தினகரனின் வாக்கு வங்கியைத்தான் பாதிக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். காரணம் என்னவென்றால் கடந்த 2021 டிடிவி தினகரன் என்டிஏவுடன் கூட்டணியில் இல்லை, அமமுக தேமுதிகவுடன் தனித்து களமிறங்கி இருந்தது. இப்படி எடப்பாடிக்கு எதிராக டிடிவி வாக்கு வங்கியை கிரியேட் செய்திருந்தார். இது ஜாதி ரீதியான ஓட்டு பேங்க். 2021 அதிமுக சில இடங்களில் தோற்றதற்கு காரணம் இதுதான். இப்படி இருக்கையில் திடீரென டிடிவி என்டிஏவில் இணைந்திருப்பது அமமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே அமமுக மாவட்ட செயலாளர்கள் 3 பேர், அக்கட்சியின் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் மாணிக்க ராஜா ஆகியோர் திமுகவில் இணைந்தனர். இந்த செயல் தினகரன் கட்சி நிர்வாகிகளை கேட்டுத்தான் முடிவெடுத்தாரா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. கட்சிக்குள்ளேயே இப்படி எனில் கட்சியின் வாக்காளர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் என்று கேள்வி எழுந்திருக்கிறது. இது எப்படி பார்த்தாலும் டிடிவிக்கு தான் இழப்பு என்று விமர்சகர்கள் கருதுகின்றனர்.